கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. காலு இவ்வளவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்ப பாருங்களேன் எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்கு சூடா பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமா கோரி, நீ சொல்றது உண்மைதான். இந்த மழைக்கு சூடான பக்கோடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். ஆனா பக்கோடா போட நம்ம வீட்ல வெங்காயமே இல்ல. கோரி, மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல கடைக்கு போக முடியாது. கொஞ்சம் கம்மியாகட்டும், அப்புறமா கடைக்கு போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வரலாம். காலுவும் கோரியும் அந்த மழையில சூடான பக்கோடா சாப்பிடுறத பத்தி பேசிட்டு வந்தாங்க. என்ன இப்படி மழை பெய்யுது? ஐயோ, வீட்ல உணவு கூட எதுவுமே இல்ல. இருந்த தானியங்களும் தீந்து போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. ஏதாச்சும் கொஞ்சம் தானியங்கள் இருந்தாவாச்சும் எனக்கு கொடுங்க. பியூட்டி, வீட்ல எந்த உணவுமே இல்ல. சரி, நீ வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. நான் போயிட்டு சீக்கிரமா உணவு தேடிட்டு வந்துடுறேன், சரியா? ஆனா அம்மா, வெளியே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில எப்படி உணவு தேடுவீங்க? வேற வழி இல்ல பியூட்டி. அம்மா சீக்கிரமாவே உணவு தேடி எடுத்துட்டு வந்துடுவேன். நீ வீட்டுக்குள்ளே இரு, சரியா? சோனா குருவி பியூட்டி கிட்ட இப்படி பேசிட்டு உணவு தேட பறந்து போச்சு. இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததால சோனா குருவினால பறக்கவே முடியல. இருந்தாலும் பியூட்டிக்காக உணவு எடுத்துட்டு வரணும்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்துட்டு இருந்துச்சு. இப்படி சோனா குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த வழியா பறந்து வந்த ஒரு கழுகு சோனா குருவிய வழி மறைச்சு நின்னுது. எங்கடா இந்த மழையில எந்த ஒரு உணவும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆண்டவனா பார்த்து இந்த குருவியை எனக்கு காமிச்சிருக்கான். எப்பா, இந்த மாதிரி குருவிய சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? கழுகாரே, இப்ப எதுக்கு என்னுடைய வழியில நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? தயவு செய்து எனக்கு வழிய விடுங்க. என்ன, உனக்கு வழிய விடணுமா? எனக்கு வேலை வெட்டி இல்லாம தான் உன்னுடைய வழியில நான் நின்னுட்டு இருக்கேன்னு நினைச்சியா? உன்னை சாப்பிடதான். அந்த மோசமான கழுகு சோனா குருவி கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தது. சரியான சமயத்துல கோரிக்காகவும் அந்த வழியா பறந்து வந்தது. அச்சச்சோ, அந்த மோசமான கழுகு கிட்ட சோனா குருவி மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அந்த கழுக சும்மாவே விடக்கூடாது. இப்படி நினைச்ச கோரி பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்துட்டு போய் அந்த மோசமான கழுகு தலை மேல அடிச்சது. கோரிக்காகவும் ரொம்ப பலமா தலையில அடிச்சதால அந்த கழுகு மயங்கி கீழே விழுந்துருச்சு. சோனா, சீக்கிரமா வா. அந்த கழுகு எழுந்ததுக்குள்ள நம்ம இந்த இடத்தை விட்டு போயாகணும். சோனா குருவியும் கோரிக்காகமும் அந்த இடத்தை விட்டு ரொம்ப வேகமா பறந்து போனாங்க. ராணி அக்கா, நீங்க மட்டும் சரியான சமயத்துல வரலைனா அந்த மோசமான கழுகு என்னை கொத்தி தின்னிருக்கும். எப்ப அந்த மோசமான கழுகு நம்ம காட்டுக்குள்ள வந்துச்சோ, எல்லா பறவைகளுக்கும் தினம் தினம் இப்படிதான் ஒரு போராட்டமா இருக்கு. எதுக்காக சொன்னா இந்த கனமழையில நீ வீட்ல இருந்து வெளியே வந்திருக்க? ராணி அக்கா, வீட்ல இருந்த கொஞ்சம் தானியங்களும் தீந்து போயிடுச்சு. என்னோட குழந்தை பசியால ரொம்பவே கஷ்டப்பட்டா. அதனாலதான் சரி உணவு தேட வெளியே வந்தேன். சரி வா, உனக்கு உதவியா நானும் கூட வரேன். எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு பாப்போம். இப்படி போன இவங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே மனிதர்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சது.
சோனா சோனா, அங்க பாரு, கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு உணவு கிடைக்கும், வா சீக்கிரம். இப்படி போன இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பாத்திரத்துல கொஞ்சம் மேகியும் பக்கத்திலேயே சில மேகி பாக்கெட்டுகளும் இருந்தது. அந்த மேகிய இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த மேகி பாக்கெட்டுகளை அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அம்மா வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க கையில வச்சிட்டு இருக்குது மேகி தானே? அம்மா அம்மா, நீங்க எப்பவும் செய்வீங்களே மேகி பக்கோடா, எனக்கு தயவு செய்து அதை செஞ்சு கொடுங்கம்மா. அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சோனாவோட பொண்ணு சொன்ன மாதிரியே அவளுக்காக மேகி பக்கோடா செஞ்சு கொடுத்தது. அம்மா, இந்த மேகி பக்கோடா எப்பவும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே சுவையா வந்திருக்குமா. மேகி பக்கோடா ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லியும் சோனாவோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. அம்மா, உங்ககிட்ட தாமா பேசிட்டு இருக்கேன், எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அதுவா, இத்தனை நாள் நம்ம காட்டுல இருக்க மரங்களை வெட்டி நான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப மழை காலம் என்றதால மரங்கள் எல்லாமே நனைஞ்சு போயிருக்கும், யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த மழைக்காலம் முடிகிற வரையும் நம்ம பணம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அதுதான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க ஏன் இந்த மேகி பக்கோடாவை செய்யக்கூடாது? இந்த மழைக்கு எல்லா பறவைகளும் சூடா சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதனால நமக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல. இதுவும் ரொம்ப நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் நாளைக்கே இந்த வியாபாரத்தை தொடங்க போறேன். இப்படி காலையிலேயே சோனா எழுந்து பக்கோடாவை செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. சோனாவோட வியாபாரம் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சோனா குருவியும் ரொம்ப சந்தோஷமா அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு வந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மோசமான கழுகு சோனாவோட கடைக்கிட்ட வந்துச்சு. நேத்து எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஆனா எப்படியோ நேத்து தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு வியாபாரமா செஞ்சுட்டு இருக்க, என்ன பண்றேன்னு பாரு. கழுகண்ணா, எதுக்காக இப்படி மோசமா நடந்துக்கிறீங்க? சோனா எவ்வளவோ சொல்லியும் அந்த மோசமான பறவை அந்த மேகி பக்கோடாவை எல்லாமே கீழே தள்ளி விட்டது. அந்த மோசமான பறவை இப்படி பண்ணதால அதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதனால காட்டுல இருக்க பறவைகள் கிட்ட பறந்து போச்சு. சோனாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பறவைகள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. நீ கவலைப்படாத சோனா, இந்த மோசமான கழுக நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. மறுநாள் காலையில புறா நதிக்கரை கிட்ட தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அந்த வழியா பறந்து வந்த கழுகு புறாவை பார்த்ததும் சாப்பிட நினைச்சது. அந்த கழுகு புறா பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. மத்த பறவைகள் நினைச்ச மாதிரியே அந்த கூட்டுல மாட்டிக்கிச்சு. இத பார்த்த மத்த பறவைகள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.